அண்மை செய்தி. கோவையில் ரயிலை கவிழ்க்க சதி நடத்தப்பட்டது தொடர்பாக 6 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. ரயிலை கவிழ்க்க சதி, இது தொடர்பாக அதிரடி கைது. கோவை சிங்காநல்லூர் அருகே ரயிலை கவிழ்க்க தண்டவாளத்தில் மரக்கட்டை வைத்த 6 பேரை கைது செய்தது ரயில்வே காவல்துறை. இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது குமுதம் செய்தியாளர் ஞானசேகரன். கோவையில் ரயிலை கவிழ்க்க சதி தொடர்பாக 6 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. என்னதான் நடந்தது ஞானசேகரன்? வணக்கம் மோகன்ராஜ். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் உள்ளது. இங்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியூர், வெளிமாவட்டம், வெளிமாநிலங்களிலிருந்து குடும்பத்துடன் தங்கியும் பணியாற்றி வருகின்றனர். இதில் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருவது ரயில்களை மட்டும்தான். மேலும் நீண்ட தூரம் செல்லும் பயணிகள் வசதிக்கு ஏற்ப உள்ளதால் அதிக அளவில் ரயில்களை பயன்படுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கோவையிலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் பலாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயணித்தும் வருகின்றனர். இந்நிலையில் கோவையிலிருந்து இருகூர் வழியாக சிங்காநல்லூர் செல்லும் ரயில் பாதையில் சூர்யா நகர் என்ற பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தண்டவாளத்தில் மரக்கட்டைகள் இருப்பதாக ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிய வந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ரயில்வே காவல்துறையினர் அங்கு ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகளை அகற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளிலும் ஆய்வு செய்தனர். அதில் கோவை ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ், கோகுலகிருஷ்ணன், வினோத் என்ற சசிகுமார், கார்த்திக், புல்லுக்காடு பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த வேதவன் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தண்டவாளத்தில் மரக்கட்டையை வைத்தது ரயிலை சேதப்படுத்த முயன்றதும் தெரிய வந்தது. பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் துரிதமாக விசாரணை மேற்கொண்டு விரைந்து குற்றவாளிகளை கைது செய்த ரயில்வே தனிப்படையினருக்கு ரயில்வே காவல்துறை இயக்குனர், தலைவர் மற்றும் கண்காணிப்பாளர் ஆகியோர் வெகுவாக பாராட்டு தெரிவித்துள்ளனர். மோகன்ராஜ். ஞானசேகரன், தகவலுக்கு நன்றி.